வணக்கம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கேள்வி கோவை சத்தியன் கிட்ட இருக்கு. எக்ஸ் வலைத்தளத்துல நீங்க போட்ட பதிவு ஒண்ணு பார்த்திருந்தேன். அதுல குறிப்பா மத்திய பிரதேசம், அதுல ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது முழுமையா அதுல என்ன சொல்ல வரீங்கன்றத விளக்கமா சொல்லுங்க. இந்தியால ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஆண்டிற்கு சுமார் எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை சொல்லுங்களேன். சும்மா தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுதோ என்ன சொல்லுங்க. என்ன இருக்கும் தேசிய குற்றம் NCRB நீங்க சொல்லுங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்டு, அது என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்களேன். நீங்க இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க ஆண்டுக்கு ஒரு 200 பேர் கற்பழிப்பு மட்டும். தோராயமா சொல்றேன். அதான் செய்திகளின் அடிப்படையில் வரும்போது கிட்டத்தட்ட இது இருக்குமோ அப்படின்னு எனக்கு மிகச்சரியா தெரியாது. 2020 33,000 பெண்கள். 33,000 பெண்கள். இது எல்லாமே இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள். இல்லை சொல்கிறேன், இந்தியா முழுக்க. இப்போ கடந்த 2022 டேட்டா தான் இருக்குது. இன்னும் 23 டேட்டா வரல. தள்ளி தான் கொடுப்பாங்க. 2022 31,800 பெண்கள் சராசரியா. அதாவது 30,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் குற்றங்கள், குறிப்பாக கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறாள் வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ 2020 கணக்கு எடுத்து வச்சோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ குற்றங்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இப்போ போன வருஷ தரவு வந்துச்சுல்ல, போன வருஷ தரவின் அடிப்படையில் தினமும் இந்தியாவில் 87 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு அதாவது சராசரியாக 1 மணி நேரத்துக்கு 3 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். கணக்கு வச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு. போன வருட குற்றம் இந்தியா முழுவதும். 2020-21 டேட்டா எடுத்தீங்கன்னா அப்போ ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆண்டுகின்றது. இந்தியாவிலேயே அதிகப்படியான கற்பழிப்பு நடக்கக்கூடிய முதன்மை மாநிலம் ராஜஸ்தான் தான். தொடர்ச்சியாக 2020, 21, 22 இந்த ஆண்டு காலம் எடுத்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் கற்பழிப்பு மாநிலம்னே அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். அது ராஜஸ்தான். இப்போ இங்கே பாஜக ஆட்சி. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபி, அடுத்தது MP, அடுத்தது மகாராஷ்டிரா. இந்த 4 மாநிலங்களோட டோட்டல் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 தாண்டியது. 9,000லேருந்து 10,000 கற்பழிப்பு தாண்டியது. இந்தியாவோட ஒட்டுமொத்த எண்ணிக்கையே 30,000க்கு மேலே, 33,000 பெண்கள் வருஷத்துக்கு. அதில் 10,000 பேர் இதில் ஒரு 8,000லேருந்து 10,000 இந்த 4 மாநிலத்திலே வந்துடுது. சராசரியாக இந்த 4 மாநிலத்தில் மட்டும் தினமும் 40 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இந்தியாவினோட சராசரி 87ன்னா இந்த 4 மாநிலத்தில் மட்டும் 35லேருந்து 40 பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க ஒரு நாளைக்கு. இதை என்ன ஆரம்பிக்குது அப்படிங்கிறத விட இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சின்னு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கவங்க. நம்மளுடைய ஆட்சி காலத்தில் நம்மளுடைய ஒரு அந்த குரலை கேட்டோம், ஆடியோ டேப்பும். ரொம்ப பெரிய தாக்கத்தை, ரொம்ப கொடூரமாக அதை செஞ்சது ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் தான் சொல்லி அண்ணன் ரொம்ப மனசு வருத்தத்துடன் அதுக்கு CBI என்கொயரி ஆர்டர் கொடுத்தாரு. நம்ம கட்சிக்காரனை அப்படி பண்ணார், எவ்வளோ அசிங்கம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு உண்மையாக நியாயம் கிடைக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி CBIக்கு பரிந்துரை பண்ணார். அதன் தான் ஒரு துவக்க புள்ளி. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு என் தலைவர் கண்ணு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் வருத்தப்படுறதை நான் பார்த்தேன். ரொம்ப க்ளோஸ் டோர் மீட்டிங் தான். என்னப்பா என்னெல்லாமோ சொல்கிறாங்க, தகவல் தொழில்நுட்பம் என்னெல்லாமோ பேசுகிறாங்க, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு பேசினார் எதாச்சியா. அதான் எனக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டு. ஆமாம்ல, நம்ம கூட ஏதோ ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றங்கள், பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு ஏதோ சாதனம் உலக அளவில் இருக்கான்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே இல்லைங்கிறது தான் பதில். ஆச்சரியமாச்சு, இதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி. அதன் தொடர்ச்சியாக சரி நம்ம இதில் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் பரப்புரை முடிஞ்சு 2021 முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு செய்தி வந்துச்சு. சத்தீஸ்கரில் வாய் பேசாத, காது கேளாத குழந்தைகள் காப்பகம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிறோம், மாற்றுத்திறனாளி. அது அந்த காப்பகத்தில் ஒரு 30 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த காப்பகத்தில் இருக்கிற வார்டனே அவங்கள அடித்து துன்புறுத்தி கற்பழிச்சார். 20 பேருக்கு மேலே. எல்லாம் குழந்தைங்க, எல்லாம் குழந்தைகள், பெண்கள். 20 பேருக்கு மேலே சத்தீஸ்கரில் நடந்தது உண்மை சம்பவம். 26 பேர்கிட்ட அடித்து. இப்போ நம்ம பொள்ளாச்சி சம்பவம் சொல்கிறோம், அந்த பெண் குரலை கேட்டோம். அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு கேட்டோம். நம்மளுக்கு அது ஒரு எப்படி அது நம்மளுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. தேர்தலோட முடிவுகளோட அந்த தாக்கம் இருந்தது உண்மை தானே. அப்போ அந்த வாய் பேசாத குழந்தைங்க, காது கேட்காத குழந்தைங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க, அது என்ன பண்ணியிருக்குங்க. இப்போ முந்தானத்து ஒரு செய்தி பார்த்தீங்கல்ல, ஒருத்தருக்கு 14 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு. எதற்காக 14 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாங்கன்னா, ஒரு கண் தெரியாத ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டார் அப்படின்னு. அது பார்த்தீங்களா இல்லையா? இது இதில் கூட வந்திருந்தது, டிவியில் கூட அந்த நியூஸாக வந்திருந்தது. கண் தெரியாத பெண்ணை கற்பழிச்சாங்க. மேன் சென்டென்ஸ்ட் டு பிரிசன் ஃபார் ரேப்பிங் எ பிளைண்ட் 14-year girl. 14 வயசு பொண்ணு, கண் தெரியாத பொண்ணு என்னங்க பண்ணும். இப்போ திரும்பி பார்த்தா இப்போ போன வருஷம் 65 வயது முதியவர்
வாமா கடலை மிட்டாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 5 வயசு குழந்தையே அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பள்ளியில் கற்பழிச்ச கேஸ் பார்த்துருக்கோம்ல. அப்போ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த ஆண்டுதோறும் நடக்கும் பாலியல் குற்றங்களை தவிர்த்து இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்தது. என்னென்னா, இந்தியாவில் 15 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறது. இப்போ நம்ம இப்போ பேசிட்டு டிபேட் பேசுகிற 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்தில் ஒரு குழந்தை இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது. இதுவும் என்சிஆர்பி டேட்டா தான். இது எல்லாத்தோட ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே, மாற்றுத்திறனாளிகளில் 95 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள் வந்து பாலியல் துன்புறுத்தல் இல்லை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுறாங்க அவங்க வாழ்நாளில். முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இது. இது நிவர்த்தி இதுக்கு முடிவு கொடுக்கணும்னு தான் நான், என்னோட மனைவி, என்னுடைய நண்பர் 4 பேர் சேர்ந்து இது தகவல் தொழில்நுட்பம் மூலமாக ஏதோ பண்ண முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணி, உலகளங்கில் ஏதோ இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி, இதுக்கு ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சி, ஒரு கருவி, வேரபிள் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், தொழில்நுட்ப உதவியோட கண்டுபிடிச்சி அதற்கு காப்புரிமை கேட்டோம். ஏன்னா எந்த ஒரு விஷயமே காப்புரிமை பெற்றால் தான் வந்து அது வந்து ஒரு அங்கீகாரம். அப்போ இந்திய காப்புரிமையில் ஐபி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். சென்னையில் தான் இருக்குது ஆஃபீஸ், கிண்டியில் அப்ளை பண்ணி காப்புரிமை எங்கே ஸ்க்ரூட்டனி போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. எந்த ஆஃபீஸில் வேணாலும் போகும் இந்தியாவில். கல்கட்டா ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. இந்த மாதிரி நீங்கள் கேட்ட காப்புரிமையில் எங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து கேட்டாங்க. கேட்டு அதுக்கு நான் பதில் ரைட்டிங்கில் கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போன வருஷம் அந்த காப்புரிமை கொடுத்தாங்க. காப்புரிமை கிடச்சிருச்சு. இந்தியாவோட முதல் காப்புரிமை ரேப் ப்ரிவென்ஷன் டிவைஸு கிடச்சது இதுதான். பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் நடக்காமல் தடுக்கிறதுக்கு மாதிரியான இதுதான் அந்த காப்புரிமை. காப்புரிமை கிடச்சிருச்சு. அதுதான் அந்த காப்புரிமை. கடந்த ஆண்டு ஜூலை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த காப்புரிமை. நீங்கள் கேட்ட காப்புரிமை இதில் வந்து பெண்கள் வந்து, குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் 3 பேரும் பாலியல் குற்றங்கள், குறிப்பாக கற்பழிப்பிலிருந்து காப்பாற்றுவது எப்படி அப்படின்னு ஒன்று தடுப்பது தான் முதல் நோக்கம். அதையும் மீறி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, கற்பழிப்பு நடந்துருச்சு அப்படின்னா அந்த குற்றவாளிகளை எப்படி சட்டத்தின் பார்வையில் நிறுத்துவது அப்படின்னு. இப்போதைக்கு ஒரு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லேயே கற்பழிப்பு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் 97 விழுக்காடு வெளியே போயிடுறாங்க, ரிலீஸ் ஆகி போயிடுறாங்க. ஏன்னா அவங்கள வந்து தண்டிக்க முடியல, அவங்கள்ட்ட ஆவணம் இல்லை. அப்போ இந்தியாவோட நிலைமை நினச்சி பாருங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கிற கருவி முன்னாடி நிறுத்தும், குற்றங்களை தடுக்கும். அதையும் மீறி எங்கேயாவது ஒரு இடத்துல குற்றங்கள் நடந்ததுன்னா அந்த குற்றம் புரிந்தவரை வந்து தண்டிக்கக்கூடிய வழிவகைகளுக்கு அதன் ஆதாரத்தையும் கொடுக்கும். அதுதான் அந்த ஆதாரத்தையும் கொடுக்கும். அது என்ன பண்ணும் அந்த கருவி? எப்படி இப்போ ஒரு இடத்துல குற்றம் நடக்குது, யாருக்குமே தெரியாம தான் இது நடக்குது இல்லையா? அதான், அது யாருக்குமே தெரியாதுன்னா கூட, ஒரு குழந்தை பேச தெரியாது, அதுக்கு வந்து வன்புணர்வு அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அந்த குழந்தையோட செய்கை மூலம் அதை கண்டறியணும் ஒன்று. 2வது, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்களால பேச முடியாது, பேசாத இருக்கவங்கன்னா, ஆனால் அவர்கள் எழுப்பக்கூடிய ஒலிகள் மூலம் கண்டறியணும். இந்த மாதிரி இந்த கருவி அவங்ககிட்ட இருக்கணும். ஆமாம், இந்த கருவி இருக்கணும். இந்த வேரபிள் டிவைஸ்மாங்க, இட்ஸ் அ வேரபிள் அப்படிம்பாங்க. இந்த வேரபிள் டிவைஸில் அது ஒன்று. 2வது, இதை தடுக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா காவல்துறை தான் அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அவர்களுக்கு தகவல்கள் உரிய நேரத்தில் போய் சேரணும். இல்லை அந்த குழந்தையை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த தகவல் போச்சுன்னா அவர்கள் தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தவறு நடக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அதனுடைய இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியப்படுத்தணும்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு கட்டமைக்கப்படுது. அப்போ தான் அதை தடுக்க முடியும். அப்போ அது ஒன்று. அதையும் மீறி இப்போ ஒன்றும் இல்லை, போகிறோம் ஒரு இடத்துல போய் திருடும்போது அலாரம் அடிக்குது அப்படின்னா திருட்டு கம்மியாகும்னு நினைக்கிறோம். ஆனால் அதையும் மீறி திருடிட்டு போயிடறான்னு ஏதோ பண்ணி அப்படி நடக்கும் பட்சத்தில் அதை எப்படி அதை செய்தவரை வந்து சட்டத்தின் முன்னாடி இவர் தான் செஞ்சால் தண்டிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் பண்ணியிருக்கோம். அதையும் இந்த டிவைஸ் வந்து அதோட தரவுகளும் காப்புரிமை கிடச்சிச்சு. இப்போ அது அடுத்த கட்டமாக நீங்கள் செயலாக்கத்துக்கு கொண்டு வந்து இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்குன்னா என்ன முயற்சி பண்ண வேண்டியது இருக்குன்னு இல்லை. இப்போது என்னென்னா, இதில் என்னால் என் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்புன்னு சொல்கிறது தான் என்னால் டெவலப் பண்ண முடிஞ்சுது. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முன்னணி ஏர்லைன் நிறுவனத்திட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. என்னுடைய நண்பர் அங்கே இருக்காருன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அவரும் வந்து விஷயம் நல்ல விஷயந்தான், ஆனால் என்னால் இலவசமாக பண்ணி கொடுக்க முடியாது, முடிந்த வரைக்கும் குறைந்த செலவில் என்னால் பண்ணித்தர முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவரும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்னுடைய நண்பரும் மாத கடைசியில் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரேன் அப்படின்னு. இதையும் தாண்டி மத்திய அரசில் நிர்பயா அப்படின்னு ஒன்று இருக்குது, நிர்பயா ஃபண்டுன்னே ஒன்று இருக்குது. அந்த நிர்பயா ஃபண்டு வச்சுருக்காங்க. அந்த நிர்பயா ஃபண்டுங்கிறதுல வந்து ஒரு 5-6 விதிகள் வச்சுருக்காங்க. இந்தந்த விதிகளுக்கு வந்து உட்பட்டால் தான்
அந்த நிர்பயா ஃபண்டை யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ள அதுக்குள்ள இது வருது. வருதா? ஆமா, அதுக்குள்ளேயும் வருது. அடுத்த கட்டத்துக்கு இதே வந்து நான் ஒரு நிறுவனமா ஆரம்பிச்சு இதை வந்து கொடுத்தேன்னா வசதி படைத்தவர்கள் வாங்கி என் குழந்தைக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனா அது எனக்கு அது வியாபாரம். நான் அதை மாதிரி பண்றது என்னோட நோக்கம் இல்லை. குற்றங்கள் நடக்கக்கூடாது கூடாது. யாருனாலும் அந்த வசதி இல்லையோ, ஒரு ஏழை குழந்தை இல்லை ஒரு குடிசையில இருக்கிற குழந்தை, அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு குழந்தை வீட்டில் விட்டு போயிருங்க, அந்த மாதிரி நடக்குது. ஒரு ஏழை குழந்தை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் என்னோட நோக்கம் இது போய் சேரணும் அப்படின்னு. வசதி படைத்தவர்கள் பெண்களை குழந்தைகளை காப்பாற்றுறது எப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. அதையும் தாண்டி வேணும்னா அவங்களால பணம் கொடுத்தா இதை வாங்கி போகிறாங்க. ஆனால் ஒரு ஏழை குழந்தை ஒரு கிராமத்தில் இருப்பவர்கள் இல்லை அவனால் சமுதாயத்தில் வந்து இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாதவர்கள் அவர்களை எப்படி காப்பாற்றுறது, அதான் என்னோட நோக்கம்னு சொன்னேன். ஆனால் என்னோட முயற்சி தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. சரி, வழி இல்லாமல் நான் அரசியல் இயக்கம் அப்படிங்கிற சார்ந்து இருக்கிறதுனால ஒருவேளை தோல்வி அடைனா வேறு வழி இல்லாமல் தான் நேற்று ட்வீட்டாக போட்டேன். அரசாங்கத்திடம் பணம் இருக்குது, அரசாங்க ஒத்துழைப்பு வேணும், நினச்சா அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலாம். வந்து அட்லீஸ்ட் ஒரு குழந்தை இதனால காப்பாற்ற முடியுது அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு ஆறுதலான சந்தோஷமான விஷயம். அதுக்காக தான் இதோட இது வந்து ப்ராடக்டோட பேர் அம்மான்னு வச்சுருக்கேன். அம்மானா ஹிந்தியில் அம்மான்னு வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்டோட பேர் அம்மான்னு வச்சுருக்கான காரணம் தான் வியாபார நோக்கம் இல்லை. இதை வந்து ஒரு அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிற ஒரு NGO நிறுவனம் எங்களை ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வந்து C20 நடந்துச்சுல, இப்போ G20 C20க்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. அவங்க ஒரே வியாபார நோக்கத்தோடு பேசுனால நான் மறுத்துட்டேன். இல்லை, என்னோட நோக்கம் வியாபாரம் இல்லைன்னு. இதே அமெரிக்காவில் போனால் ஒரு 2 மாதம் வேலை, இந்த பேட்டண்ட்டை விற்றுட்டு வரக்கு. பேட்டண்ட்டை விற்கலாம். இப்போ இருக்கிற சமீப காலகட்டத்தில் நீங்கள் காப்புரிமை விற்கிறீங்கன்னா வாங்கறக்கு ஆல்ரெடியாக இருப்பாங்க. அது 2 மாத வேலை. ஆனால் இதெல்லாம் இல்லை, நம்ம மக்களுக்கு இது நம்ம குழந்தைகளுக்கு இது வந்து போய் சேரணும் அப்படின்னு தான். அப்போ இந்த கருவி வந்து யார்கிட்டலாம் இருக்கோ அங்கே வந்து குற்றங்கள் நடக்காது, ஒருவேளை நடந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்றது தான். அரசாங்கம் தலையிட்டு முறைப்படி இது காப்புரிமை பெற்ற பிறகு இந்த கருவியை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா இதில் காவல்துறையும் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஃபாரன்சிக்ஸ்ன்னு சொல்கிறோம், அவங்களும் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. சமுதாயத்தில் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இப்போ குழந்தைகிட்ட போய் குட் டச் பேட் டச்னு விழிப்புணர்வு ஏற்படுத்திடுறோம். ஆனால் அதையும் தாண்டி நடக்குது இல்லை. அப்போ வந்து சமுதாய கட்டமைப்பில் ரெண்டும் அதிகாரமும் மக்களும் சேர்ந்து வரும்போது தானே சக்ஸஸ் வரும். அரசியல் தாண்டி பொது நோக்கத்தோடவும் ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துருக்கோம். நேரம் ஒதுக்கி பல்வேறு தரவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.